ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமா வித் பெர்மா. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, பொங்கல் ஃபெஸ்டிவல் செலிப்ரேஷன் ஸ்டார்ட்ஸ். அதனால பேபிமா வந்து ஃபுல் வெஜிடேரியன் தான். ஏற்கனவே vlogல சொல்லிடுச்சு, 2 days வந்து ஃபுல் வெஜிடேரியன் தான். ஆனால் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மாட்டு பொங்கல் அன்னைக்கு வெஜிடேரியன் சாப்பிடணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா மாட்டு பொங்கல் அன்னைக்கு தான் வெஜிடேரியன் கிடையாது, கறி எடுத்து செய்வாங்க. இல்ல, மாட்டு பொங்கல் அன்னைக்கு சாயந்தரமே வந்து பார்த்தீங்கன்னா மட்டன், சிக்கன், ஃபிஷ், முட்டை எல்லாத்தையும் வச்சு செய்வாங்க. மாட்டு பொங்கல் அன்னைக்கு இல்ல, அடுத்த நாள் கறி நாள் அன்னைக்கு தான் செய்வாங்க. கிடையாதுப்பா, நாங்க கும்பிட்டுருக்குமே. நாங்க இந்துவா இருக்கும்போது சின்ன வயசுல நாங்க கும்பிட்டுருக்குமே. மாட்டு பொங்கல் அன்னைக்கு சாயந்தரம் நான்வெஜ் ஃபுல்லா இருக்கும், தெரியுமா? ஓகே விடு, சின்ன வயசுல ஃபீல் பண்ணாத, விடு, எடுத்து செஞ்சலாம் விடு. அதனால மாட்டு பொங்கல் அன்னைக்கு நம்ம இப்போ வந்து இதுவும் மாத்திட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பொங்கல் அன்னைக்கு வெஜிடேரியன், மாட்டு பொங்கல் அன்னைக்கு நான் வெஜிடேரியன். ஓகே, நீங்களும் அதை பார்த்து சந்தோஷமா மகிழுங்கள். நீ வெஜிடேரியன்லாம் செஞ்சிருக்க? பொடலங்காய் கூட்டு, வெண்டைக்காய். ஓ, இது சாம்பார் இல்லையா? கூட்டா? கூட்டுக்கு முட்டை இருந்தால் தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கும். எனக்கு போய் கூட்டுவாங்க பார்த்தீங்களா? ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், யாராவது முட்டை போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நெவர். ஓ, பாட்டி வடை சுட்டு வச்சுட்டு இருக்குமா, காக்கா வந்து தூக்கிக்குமா, அந்த கதையாக இருக்குது உங்கள் கதை. ஓகே, கூட்டுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் முட்டை ஆம்லெட் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நான் போய் முட்டை ஆம்லெட்டே போடுறேன். இது என்னதுப்பா? இது சூப்பராக இருந்தது. நான் சமைச்சு அது கொதிச்சு ரெடி ஆனப்போ கொஞ்சம் எடுத்து வாயில் போட்டு பார்த்தேன், சூப்பராக இருந்தது வெண்டைக்காய். இன்னொரு எடுக்கலான்னு போனேன், அதுக்கப்புறம் பத்தாம போயிடுமேன்ட்டு விட்டேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் போய் முட்டை ஆம்லெட் போட்டு வரேன். ஏய், டோன்ட் டச் மீ. காலெல்லாம் கிடு டைப் அடிக்குது எனக்கு. இப்போ 80 கிலோ வெயிட் தூக்கின்னு போனாங்கல்ல. உனக்கு சீக்கிரமா நீ உடம்பு இறக்கணும்னா டெய்லி அம்மாவை தூக்கிட்டு ஒரு 2 வாட்டி இப்படி இப்படினாலே இறச்சி போடுவேன். இறச்சிடுவேன். கை காலெல்லாம் ஆட்டம் வந்துடும் எனக்கு. அதுக்கப்புறம் அவ்வளவுதான். நல்ல ஐடியா சொல்றேன். நான் வெயிட் இருக்கிறப்பா நீனு. ஷோ, மூச்சு திணறிச்சு. தூக்கிட்டோம்னா எனக்கே ஒரு டவுட் வந்துச்சு. அப்படியே தம் கட்டி தூக்க வேண்டியதா போச்சு. இன்னொரு வாட்டி தூக்க வாய்ப்பே இல்லை. இன்னொரு வாட்டி தான் மூச்சு பிடிச்சிக்கும். ஃப்ரெண்ட்ஸ், மத்தியானம் பார்த்தீங்கன்னா நல்லா வெஜிடேரியன் மீல்ஸ் சாப்பாடு சாப்பிட்டுட்டு நல்லா மூக்கு பிடிக்க சாப்பிட்டுட்டு தூங்கி எழுந்துச்சு. இப்போ நேராக நம்ம சர்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அந்த பொங்கல் ஃபங்க்ஷனில் நாங்களும் கலந்துக்கிட்டோம். என்ன ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா, இப்போ எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா கோலப்போட்டி. எல்லா அன்பியங்களும் சேர்ந்து ஒவ்வொரு அன்பியத்துலையும் 5 பேர் சேர்ந்து கோலப்போட்டி வைக்கிறாங்க. ஸோ அந்த கோலப்போட்டி இப்போ கண்டெஸ்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அதில் போய் ஜாயின் பண்ணிக்கிட்டு அது என்ன ஏதுன்றதை நம்ம பார்க்கலாம். ஆலிஸ் அக்கா தான் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுது. அதனால நம்ம ஆலிஸ் போடுற கோலத்தை, மற்றவங்க போடுற கோலத்தை எல்லாம் உங்களுக்கு நான் காட்டுறேன். என்ன பரிசு கொடுக்குறாங்க அதெல்லாம் நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து நம்ம பொங்கல் சீர்லாம் வாங்கணும். யாரையும் பொங்கல் சீர் தரல, அதனால நாங்களே போய் பொங்கல் சீரை வாங்கி நாங்களே பொங்கல் வச்சுக்க வேண்டியதுதான். வண்டி வந்துட்டு இருக்குது கப்பல்ல. எனக்கு வந்துட்டு இருக்குது ஏதோ வந்துல அந்த வசந்த மாளிகையோ அப்படி சொல்லிட்டு போட்டு வருவாங்களே கடல்ல தள்ளி விடுறதுக்கு. அந்த மாதிரி பொங்கல் சீரைகள் வந்து வர்றதுக்குள்ள வந்து டாடிக்கு வர்றதுக்குள்ள நான் ஆஃப் பண்ணிட்டா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க கோலப்போட்டியில் கலந்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். வேடிக்கை பார்க்க வந்த என்ன வந்து பார்ட்டிசிபேட் ஆக்கிட்டாங்க. 3ஆம் நம்பர் பெட்டியில் நம்ம ஆலிஸ் புதல்வி, அப்புறம் நம்ம அன்பிட்ட சேர்ந்தவங்கலாம் வந்து களை இறங்குறாங்க. அவங்க கூட நானும் வந்து களை இறங்குறியா? என்ன சொல்றது, அல்லக்கையா வந்து ஸ்டெப்னியா களை இறங்குறேன். நம்ம இந்த வரைக்கும் நம்ம கலர் போட்டு ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிட்டேன் நானும். பார்த்து இந்த கோலெல்லாம் யாருக்கு ப்ரைஸ் கொடுக்குறாங்கன்னு பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பொங்கலை முன்னிட்டு வெற்றியுடன் திரும்பி வா. எஸ். பா, என்னப்பா வேடிக்கை பார்த்துன்னுக்குற? பாப்பா, நீ கட்டத்துக்குள்ள நிக்க கூடாது, கட்டத்தை விட்டு வெளில நில்லு.
ஏதாவது திட்டி விடுவாங்களோ. அழகாக போடுவாங்க. அந்த ரவுண்டு கோடெல்லாம் ஒழுங்கா போடு. அதெல்லாம் சாதா கோலம், கொஞ்சம் ஸ்ட்ரெயின் இல்லாமல் போடுற கோலம், அதனால ஃபாஸ்ட்டாக போடுறாங்க. இவங்க 5 பேர் தான் இந்த டீம். இல்லை, இது வந்து சர்ச்சுக்காக, மாதாக்காக போட்டது. ஏர்முனைக்கு நேர் இங்கு எதுவும் இல்லை. வாசகம் இல்லை, இது பொங்கலுக்காக. 45 நிமிடங்கள் உள்ளது. அனைவரும் வேகமாக கேட்டுக்கொள்கிறோம். இப்படிக்கு நிர்வாகக்குழு பாத்திமாலை பொறுப்பது. இன்னும் 45 மினிட்ஸ் இருக்கா? நீ நகர என்ன பேபிமா தடவி நிற்கிறாங்க. டைம் ஆயிட்டு இருக்குதுல்ல, கால் வலி தான். கீழே உட்காருங்க. அதான் அந்த டிசைன் போடல. பா டயர்டாகி உட்காந்துட்டியா? ஒரு பானை பக்கத்துலேயே உட்காந்து டைம் பாஸ் பண்ணுறியா? திருப்பதிக்கு தேவையான நாற்காலிகளை மறைத்து கொண்டிருக்கிறார்கள். 3வது பெட்டியில் எந்த அம்பியமாக அண்ணால் அம்பியம் மிக சிறப்பாக வரைந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கோலத்திலும் பொங்கல் இலை மயில் தாங்கி செல்கிறது. அனைவருக்கும் தேசப்பற்று அதிகமாக தேசப்பற்றாமது நாட்டினுடைய தேசிய பழக்கத்தில் சிறப்பு மஞ்சள் நிறத்திலே பானை இருக்கிறது. மங்களகரமாக வழக்கமான பொங்கல் தான் மஞ்சள் நிறத்தில் கிளம்பிருப்பார்கள். இவர்கள் பானைக்கே மஞ்சள் நிறம் கொடுத்திருக்கிறார்கள்.
மஞ்சள் பூசி குங்குமம் வைத்து பாரம்பரிய முறையில் அவர்கள் பொங்கல் பானையை அலங்கரித்திருக்கிறார்கள். அப்ப பொங்கலுக்கு என்ன கலர் கொடுப்பீங்க? சரி, திரும்பி வருவோம். கலர் கொடுத்த பிறகு திரும்பி வருவோம். அழகாக பூ சூடி இருக்கிறது. மயில் அழகாக பூ சூடி இருக்கிறது. வெள்ளையில வச்சாதான் நல்லா இருக்கும். ரெண்டு நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. வெள்ளை தான் எடுக்கலாம். அதுலயே டிசைனா தான் இருக்குதுங்க. அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை. நல்லா இருக்கு. ஓகே. சூரியன் உடைத்துக் கொண்டிருக்கிறது. கண்களை பறிக்கும் அளவுக்கு கரங்கள் உதய சூரியன் வியானி நல்லா போட்டிருக்கிறாங்க. நீங்கள் போடுகிற இந்த கோலங்கள் நாளை காலை இருக்குமா என்று தெரியவில்லை. ஆனால் இந்த நினைவு என்றுமே நம்முடைய உள்ளத்தில் அழியாத கோலங்களாக இருக்கும். இது ஓகே இல்லப்பா, இது ஒயிட் கொடுத்தது. ஒயிட் நல்லா தான் இருக்கு. ஒயிட் இருக்குதா? ஒயிட் கொடுங்க. அது கொஞ்சம் வெளியில வந்து பாருங்க. எது? என்னாச்சு சொல்லு பேபிமா சொல்லு. அருமை அருமை பொத்ராபல வச்சிருந்தேன். பேபிமா சீக்கிரம் பார்டர் போடு டக்குன்னு. நடுவர்கள் ஏற்கனவே தயாராக இருக்கின்றார்கள். காது கேக்குதா இல்லையா உனக்கு? கபாலம் கலங்கிடுச்சு. நீங்க கூட்டல் வெளியே வருவாங்க. 4 நிமிடம். இப்ப நான் சொல்லிட்டு இருக்கேன். இன்னும் 4 நிமிடம் தான் இருக்கு. 4 நிமிடம். அதற்கு மேல் இருந்தால் நீங்க எவ்வளவு கோலம் நல்லா போட்டாலும் அதுக்கு வந்து பேபிமா ஃபினிஷ் பண்ணிட்டியா? டைம் ஓவர். சக்சஸ் பண்ணிட்டியா? சக்சஸ் பண்ணிட்டேன். இருந்தாலும் இத்தனை பேர் சேர்ந்து பட் ஆனா எல்லாம் மொத்தமா கொண்டு ஒரே மாசத்துல இப்படி வேலை வாங்குறீங்க. நான் வேடிக்கை பார்த்து வந்தப்பா பார்ட்டிசிபேட் ஆக்கிட்டாங்க என்ன கடைசியில. மரிய குரட்டி தம்முடைய கோலத்தை நிறைவு செய்திருக்கிறார்கள். அவர்களை நாம் கடவுளை ஏற்றி வாழ்த்துவோம். அடுத்ததாக குழந்தை தெரேசா அன்பி அண்ணா நம்பியம் கோலத்தை நிறைவு செய்திருக்கிறார்கள். அன்பியம் கோலத்தை நிறைவு செய்துவிட்டார்கள். அவர்களையும் வாழ்த்துகிறோம். இசையா அன்பியம் நிறைவு செய்திருக்கிறார்கள். இந்த கோலத்தை திருமதி தெரேசா, ஆலிஸ், சோபியா, ரெபேக்கா, பிரியா 5 பேர் இந்த கோலத்தை போட்டிருக்கிறார்கள். அன்போடு வாழ்த்துகின்றோம். நடுவர்கள் 3வது கட்டியை மதிப்பீடு செய்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய பங்கு தந்தையும் உடன் இணைந்திருக்கிறார். கேட்குறாங்க, முளை விடுறாங்க, பட் ஆனால் அது கண்டினியூஸாக ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஆனால் புள்ளி வச்சு எந்த கோலத்தை போட்டுக்கிறீங்களோ அந்த கோலம் எந்த கோலத்தை புள்ளி வச்சு போட்டுக்கிறீங்களோ அதுதான் அவங்க மதிப்பீட்டு. ஜெனிஃபர், ஸ்டெல்லா, ஃபாத்திமா, செல்வர், ராணி, மேரி, கார்மெல், மாதா. ஃப்ரெண்ட்ஸ், பேபிமா வந்து பார்ப்பீங்க. இப்போ முக்காடச்சா மாதிரி போர்வை போத்துட்டு உட்காந்துருக்குது. பார்க்க போனேன். என்ன பார்ட்டிசிபேட் பண்ண வச்சு என் காலை 2ஐயும் உடைச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். உடைச்சிட்டாங்க. அங்க எவ்வளோ டீம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுச்சு. பக்கமாவே இல்லைல்ல சொல்றதுக்கு. எவ்வளோ டீம் அங்கே பார்ட்டிசிபேட் பண்ணுச்சு. ஒருத்தரும் அந்த பூமியில சப்பலாங்கோல் போட்டு உட்கார்ந்து கோலம் போடல. பேபிமா தான் சப்பலாங்கோல் போட்டு உட்கார்ந்து வர்ணம் தீட்டி கொண்டிருந்தது. அதை நீங்க வீடியோல பாப்பீங்க. அங்கெல்லாம் வந்து கோயம்புத்தூர்ல இருக்கும்போது வந்து இதே வேலையா சுத்திட்டு இருந்தோம். அதனால தெரியல. இங்க வந்து இந்த 7 வருஷம் இதே வேலையானா கோயம்புத்தூர்ல வந்து டெய்லி காலைல ஏஞ்சி சாணி தெளிச்சு கோலம் போட்டு கிழிச்சிட்டேன். நீ பண்ணிட்டு தானப்பா இருந்தோம். அங்கெல்லாம் பண்ணிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தோம். அதெல்லாம் ஒன்றும் எனக்கு பிரச்சனையாவே தெரியல. அதாவது பாத்தீங்க அப்படின்னா எங்க அம்மா வீடு, என் தங்கச்சி வீடு, இந்த மாதிரி இப்போ பொங்கல் வீடு வீடா போய் கோலம் போடணும் அப்படின்னா பேபிமாவை தான் கூப்பிடுவாங்க. அந்த லெவலுக்கு பண்ணும். அங்கெல்லாம் வந்து இந்த கோல போட்டிக்கெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணி அதெல்லாம் 3rd பிரைஸ்லாம் வாங்கி இருக்குது.
அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி இருக்கும்போது சிட்டு மாதிரி அங்க வேலை செஞ்சுனே இருந்தப்ப எனக்கு தெரியல. இங்க வந்து என்ன சென்னை அங்க வந்து பாத்தீங்கன்னா முடக்கி என் சிறகெல்லாம் உடைச்சி என்னை வந்து முடக்கி என்னை வந்து இந்த சோஃபா விட்டா இந்த பெட்ரூம் விட்டா சோஃபா கிச்சனு அப்படிங்கறத வந்து என்ன வந்து இங்க முடக்கிட்டாங்க. அதனால வந்து கொஞ்சம் அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல எனக்கு தெரிஞ்சு அவங்க அம்மா வீட்டு சைடு பெருநாய்க்குபாளையம் சைடு அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இருக்கிற அத்தனை பேரும் கோலம் போட்ட கத்துக்கினதே சாணிக்கு வருஷ கட்டி டோக்கன் போட்டு வைக்கணும், அந்த மாதிரி எல்லாம் நடக்கும். இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. சாணிக்கு அலைஞ்சதெல்லாம் பேக்ரவுண்ட் தெரிஞ்சிருப்பீங்க நீங்க. அந்த மாதிரிதான் இருக்கும். அந்த மாதிரிலாம் பண்ணாது. அந்த மாதிரிதான் ஃப்ரெண்ட்ஸ் அங்கெல்லாம் கிடைக்கும். சாணியே கிடைக்காது தெரியுமா? வாசல்லாம் நம்ம சாணி போட்டு வலிச்சு நம்ம வந்து என்ன ஒண்ணும் இல்ல யோசிச்சு பார்த்தேன் நானு. வலிச்சு கோலம் மாடு பின்னாடி சாணி 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 சாணின்னு ஃபேமிலியோட சுத்தினதெல்லாம் அப்படிதான்ப்பா இருக்கும். அதனால வந்து அந்த மாதிரி எல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா சாணியாவது வாசலாவது கோலமாவது கோலப்பொடியாது. இது மெட்ரோபாலிட்டன் சிட்டிப்பா. இது ரொம்ப வருஷம் கழிச்சு கோலப்பொடி இன்னைக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் தொட்டிருக்கிறேன். என்னைக்கு சென்னை கால் எடுத்து வச்சு நான் அன்னைக்கு என் கோலப்பொடி தொல்லை. இன்னைக்குதான் வந்து கோலப்பொடி 8 வருஷம் கழிச்சு தொட்டிருக்கிறேன் நானு. அப்ப நீங்க பாக்கலையே அந்த கோலப்பொடியை தொடும் போது ஒரு அப்படியே ரியாக்ஷன்லாம் பாத்தீங்கன்னா சிவாஜி சார் ரியாக்ஷன் தான். சிவாஜி சார் பழைய மூவிலாம் பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப நாள் கழிச்சு பார்க்காதவங்களை பார்த்தா ஒரு ரியாக்ஷன்லாம் கொடுப்பாரு. அந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் வந்தது. இருட்டுல ஒழுங்கா என்னால ஜூம் பண்ண முடியல. அதை நீ பேசி போய்மா. காலெல்லாம் கிடு நடுங்குது அப்படியே. என்னால கடைசியா எல்லாம் அவுட்டிங் எல்லாம் கொடுக்கவே முடியல. இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. நமக்கு பிரைஸ் அது நாளைக்கு தெரிஞ்சிடும். அது நாளைக்கே தெரிஞ்சிடும். ஏன்னா பிரைஸ் வந்து நாளைக்கு காலையில தான் வந்து மாஸ்ல தான் அனௌன்ஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு காலையில நம்ம பொங்கல் வைக்க போகும்போது நமக்கு வெற்றியோ வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு வந்து பொங்கல் செலிப்ரேஷன்ஸ் எல்லாம் வரும். அதெல்லாம் கண்டிப்பா பாருங்க, நல்லா இருக்கும். ஏன்னா 3 வருஷம் கழிச்சு எல்லாரும் லாக்டவுன் முடிச்சுட்டு கொரோனா பீரியட் எல்லாம் முடிச்சுட்டு இப்பதான் நார்மல் லைஃபுக்கு திரும்பி ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் வந்து சர்ச்ல வைக்கிறாங்க. நல்லா இருந்துச்சு. இன்னைக்கே வந்து நானே வந்து இப்ப ரொம்ப வருஷம் கழிச்சு பாக்குறேன்ல. இது எல்லாருமே அப்படிதான் 4 வருஷம் யாருமே பார்க்கல. நாங்க பார்க்கவே நான் இந்த சர்ச் ஃபங்க்ஷன்ல இதெல்லாம் பார்க்கவே இல்ல. பொங்கல் செலிப்ரேஷன்ல நான் பார்க்கவே இல்ல. ஆமா பொங்கல் செலிப்ரேஷன் இங்க வந்து நான் பார்க்கவே இல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஆனா இங்க வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஊர்ல வந்து மிஸ் பண்ணது எல்லாமே வந்து இங்க வந்து மாட்டிக்கிச்சு, கிடைச்சிருச்சு ஆன மாதிரி இருந்தது. ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஆனா கால் தான் கொஞ்சம் வலிக்குது. என்னால முடியவே இல்ல. நான் வந்து சாப்பிட்டு வந்து நாளைக்கு அப்புறம் உரி அடிக்கணும். நீ சீக்கிரம் படுத்து தூங்கு. உரி அடிக்கணும், வேலை இருக்குது, கயிறு இழுக்கிற போட்டி இருக்குது. ஃபர்ஸ்ட் டே மட்டும் தான் அப்படி இருக்கும். அப்புறம் போக போக சரியா போயிடும். நாளைக்கு பேர் அப்படியே பாஞ்சு விஜய் வில்லுல விஜய் அடிச்ச உரியை விட பயங்கரமா அடிக்க போகுது பேபிமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க, as well as உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட்ஸும் பாஸ் பண்ணுங்க. அதை விட மிக முக்கியம் என்னவென்றால் எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, பாய்.